வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது 2024 வரக்கூடிய பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. 2024 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அதிகாலையில் அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் துலாம் லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் 172 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த கன்னி ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்களை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம், அதாவது 4 பாதங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உங்கள் ராசியில் தாங்க இந்த மாதமே பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கன்னி ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அப்படி இருக்கும்போது இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தானுங்க. ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி கற்றவர் யாருன்னா புதன் பகவான் தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு செடிகள் வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதாவதுன்றது ஒரு மிருகங்கள், ஒரு சின்ன பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வாங்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இந்த விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த பயிர்களில் சின்ன இந்த செடி தோட்டம் தொழிலெல்லாம் நிறைய அக்கறை காட்டுறவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. பொதுவாக கன்னிராசி அப்படின்னா இன்றைக்கி சாதிக்கக்கூடிய குணம் படைத்தவங்க. உங்களால் மற்றவங்க வாழ்கிறதுக்கு ஒரு பாதை காட்டுவீங்களா தவிர மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் எப்பயுமே ஒரு முன்னுதாரணமாக இருக்க மாட்டீங்க. அப்படியேப்பட்ட ராசி தான் இந்த கன்னிராசி. அப்போ இந்த கன்னி ராசிக்கு இந்த உடைய மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ருணரோக சத்ருவ சனி. அப்படின்னா என்னாகும், உடல் உபாதை, நோய் நொடிகள். ஏன்னா சனி உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடத்துல பார்க்குறதுனால உடல் உபாதிகள், நோய் நொடிகள். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இப்போ சனி இருக்கிறார். கும்பத்தில் அதாவது ஆட்சியில் இருந்தாலும் ஜென்மச்சனி இருக்கிறார் இல்லைங்களா, ருணரோக சனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னாகும், உடல் உபாதை, கை கால் வலி, உடம்பு தொந்தரவு, ஸ்கின் அலர்ஜி, மூட்டு தேய்மானம், கண்ணுக்கு நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது போல் கொடுக்குறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் என்ன ஏதுன்றது ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதனால் வந்துக்கிட்டு இருக்குதுன்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது அஷ்டம குரு நஷ்டமாக பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. இப்போ குரு உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு, மேச ராசியில் இருந்து 6ஆம் இடமா. இப்போ உங்கள் ராசிக்கு 6ல் குரு இருக்கும்போது அஷ்டம குரு நஷ்டம் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். அப்போ எதை தொட்டாலுமே கொஞ்சம் விரையும் தான். வண்டி வாங்கலாமா, இப்போ வேண்டாம். மண்மனை அமைக்கலாமா, வீட்டுக்கு சம்மந்தப்பட்டதை தேடலாம். ஆனால் வண்டி வாங்கணும், அதாவது கூட்டு தொழில், ஜாமீன் கையெழுத்து, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இப்போ நல்லது. ஏன்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடியது அஷ்டம குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போகணும். அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ ராகுவுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் வண்டி ஓடிட்டுருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த மே மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு வரும்போது குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை எப்பயுமே நல்லது பார்ப்பார். அப்போ இப்போ சிம்ம ராசி பார்த்துட்டு இருக்கிற ஒரு 5ஆம் இடமாக பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு வரும்போது 5ஆம் இடமாக கன்னி ராசி பார்ப்பார், உங்கள் ராசி பார்ப்பார். அப்போ குரு கொடுத்தா கோடியாக கொடுத்துருவார். குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு என்னென்னா குரு
உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி ரிஷப ராசிக்கு வரும்போது ஒரு வருடம் குருவுடைய பார்வை வாங்கக்கூடிய ராசி அடுத்தது கன்னி ராசி தான். அடுத்தது கணக்கு வச்சுக்கோங்க, குரு பெயர்ச்சி ஆகும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும், டாப்பில் கொண்டு போய் வச்சுருவார். ஏன்னா நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா குரு தான். அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ என்னாகும், புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண தடை இல்லாத விலகி கொடுத்துருவார். வெளிநாடு பிரயாணம் போகணும்னு நினச்சிக்கிட்டு போக முடியாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவார். அல்லது வெளிநாடு போயிட்டு ஏன்னா படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச தொழில் செய்துக்கிட்டு, ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லைங்களா, கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஏன்னா நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கடனை கட்டணும், அதாவதுன்றது லோன் கட்டணும், நம்மளுடைய ஹெல்த் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கணும். அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பாதை காட்டி கொடுத்துருவார். எப்போன்னா நான் சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த 3 மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செய்ய போனீங்கன்னா அந்த இடத்துல கெட்ட பேர் தான் வாங்கிட்டு வருவீங்க, அதாவது நஷ்டப்பட்டு தான் வருவீங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா. அதனால் இந்த 3 மாதத்துக்கு வண்டி எடுக்கிறதோ, காரு மாற்றுறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கூட்டுத்தொழில் செய்கிறதோ, மொத்தத்தில் வந்து லோன் எடுக்கிறதோ, இல்லை ஏதாவது லோன் போட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதோ இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க. உங்கள் சுய ஜாதகம் எதுக்கு ஒரு தடவை பார்த்துட்டு செய்யுங்க, வாங்குகிற மாதிரி இருந்ததுன்னா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய அமைப்பு ராகுவுடைய பார்வை. ஏன்னா ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது. பொதுவாக சொல்லணும்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்படியேப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 30ஆம் தேதி மேசத்தில் இருந்த ராகு மீனத்துக்கும், துலா ராசியில் இருந்த கேது அதாவது உங்கள் ராசி கன்னி ராசிக்கு வந்துட்டார். அப்போ உங்கள் ராசியில் வந்து கன்னி ராசிக்கு கேது வந்து உட்காரும்போது, அதாவது ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ மீன ராசியிலிருந்து 3ஆம் இடமா மகர ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா உங்கள் ராசி கன்னி ராசி பார்க்குறாரு, 11ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்குறாரு ராகு பகவான். அப்போ ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை. ராகுடைய பயிற்சி காலம் அதாவது 1.5 வருஷம். இப்போ மீன ராசியிலிருந்து 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அருமையான ஒரு தருணத்தில் இருக்கிறீங்க. இப்போ தனித்து கொடுக்கக்கூடிய ராகு அடுத்தது மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவோட சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்க போகிறார். அரசியலில் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். உங்களுக்கு அரசியல் இருக்கீங்களா, நல்லா வந்து பதவி எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் சாதிக்க நினச்சிட்ருக்கிறீங்களா, கண்டிப்பாக சாதிக்கிற வாய்ப்பு கொடுக்கும். இதை சார்ந்து ஐடி ஃபீல்டு இருக்கிறீங்களா, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ நல்ல கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களா, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவார். அதே மாதிரி சுயத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப டாப்பில் கொண்டு போய் வச்சுருவார். இது எப்போன்னா இப்போ ராகு மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவர், அப்புறம் கேதுவும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குருவும் பார்க்க ஆரம்பிச்சிருவார். அப்போ ராகு குரு 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பார்க்கும்போது அப்போ நீங்கள் நினச்சது, அதாவது அப்போ வந்து நீங்கள் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். ஏன்னா நீங்கள் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு கட்ட முடியாது. 2 பேரும் உட்காந்து ஆலோசித்து முடிவெடுத்து இது வரைக்கும் தாமதம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல பாதை காட்டிடுவார். எப்போன்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, ஏன்னா உங்களுக்கு திசை என்ன, ஏதோ நல்ல திசையாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவார், அதே கெட்ட திசையாக இருந்தால் நமக்கு தாமதமாக இருப்பார் இல்லைங்களா. அதனால் உங்கள் சுய ஜாதகமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்தபடி பிப்ரவரி மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. ஆனால் அதே ஒரு சிலர் சொல்லுவாங்க, உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்கிற கேது கெட்டதை தானே பண்ணுவார் அப்படின்னு கூட நினைப்பாங்க. ஆனால் ராகு கேதுக்கு நான் முன்னே சொன்னேன், வீடு கிடையாது, அதாவது பார்வை மட்டும்தான். யார் வீட்டில் உட்காராரோ அவங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு போயிடுவார். அதாவது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. போஸ்ட்மேனுடைய வேலை என்ன, நமக்கு வந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே கொடுக்கறது தான். ஏன்னா ராகு கேதுக்கு வீடு இல்லையும் போது உங்களுக்கு திசை புத்தி அந்த இடத்துல தான் கேது கஷ்டத்தை கொடுப்பார தவிர, நம்ம வீட்டில் கேது வந்து உட்காரும்போது நமக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். கேது உட்காந்தாலும் ராகுடைய பார்வை தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 13ஆம் தேதி இப்போ வரக்கூடிய, அதாவது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, அதாவது வந்து பார்க்கும்போது புதனும் உங்களுக்கு வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு, புதன் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து மகரத்தில் இருக்கிறாரு.
அப்போ அந்த 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுக்கு திருமணம் ஸ்தானம், புத்திரஸ்தானம் இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்தால் மெயினாக புத்திரஸ்தானம் நல்லாயிருக்கும். அதில் வந்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, தடையாக இருக்குங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டியதில் இல்லை, என்னென்னமோ பார்த்துட்டுங்க எங்களுக்கு ஒன்றுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும். சப்போஸ் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து இப்போ 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு புத்திர செல்வம் கொடுத்துருவார். ஏன்னா 13ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டுனா அடுத்தது 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். எங்கே போயிடுவார்னா கும்பத்துக்கு போயிடுவார். இப்போ வந்து எங்கே இருக்கிறாருன்னா மகரத்தில் இருக்கக்கூடியவர். அப்போ ரெண்டுமே சனியுடைய வீடு தான், ரெண்டுமே நட்பு கிரகம் தான். அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் புத்திர செல்வம் நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது இந்த 5ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சனி இப்போ ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் உபாதைகளை இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார். கை கால் வலி, ஸ்கின் பிரச்சனை, கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ராசி வச்சு தான் பலன் சொல்கிறோம். அதே வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஒருத்தருடைய சுய ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், லக்னத்தை வச்சு தான் சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் ஒவ்வொருத்தர் நினைப்பாங்க யார் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு நல்லா இல்லைங்களே அப்படின்னு நினச்சிங்க. எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 பேரெல்லாம் ஒன்றா இருக்க போகிறது இல்லைங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், ஆணிலிருந்து பெண் வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் இல்லையா. ஆனால் பொது பலனில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு தருணத்தில் தான் இருக்குது, பயப்பட தேவையில்லை. ஆனால் நான் முன்னே சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய பார்வை சேர்ந்து வரும்போது அப்போ நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க. அந்த மாதிரி யோகத்தை கொடுத்துருவார். அதே போக வந்து பார்த்திங்கன்னா 6ல் முன்னே சொன்ன மாதிரி சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் உபாதை கொடுப்பாரு, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி குரு வந்து 8ல் பகையாக இருக்கிறாரு. அப்போ ஹெல்த் கண்டிஷனும் குருவும் கொஞ்சம் சங்கடத்தில் தான் வச்சுருப்பார். அடிக்கடி நான் முன்னே சொன்ன மாதிரி கை கால் வலி, உடம்பு வலி, உடல் சோர்வு பிரச்சனை, காசு பணம் நஷ்டம். கையில் 100 ரூபாய் இல்லைன்னா கூட நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் 100 ரூபாய் இருந்தது அப்படின்னா அப்போ தான் குழப்பங்கள் அதிகமாக வரும். அந்த மாதிரி நிலமை தான். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது சுக்கிரன் 4 இப்போ நட்பாக இருக்கிறவர். அடுத்தது வந்து 13ஆம் தேதி என்ன பண்ணிடுவார்னா அவரும் பார்க்கும்போது இப்போ புதன் அதாவதுன்றது குருவுடைய வீட்டில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 5ஆம் இடத்துக்கு போகும்போது புத்திர பாக்கியத்துக்கு சுக்கிர பகவான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார், பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து என்னென்னா உங்களுக்கு பொறுமை தான் முழுக்க வேணும். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளாரையே சின்ன சங்கடமெல்லாம் வரும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, ஜாதகருக்கு தந்தைக்கு சங்கடம், தாய் தந்தைகளுக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனை, மொத்தத்தில் குடும்பத்துக்குள்ளே என்னடா இது ஒரு போராட்டமாக போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா நல்ல நேரம் இருக்குது. முழுமையான நேரம் உங்களுக்கு வந்து கட்டம் சொல்லணும்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குதுங்க. இதை தவிர என்ன அப்படின்னா உங்களுக்கு பொது பலனில் வந்து 100க்கு 80% கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சாதிக்கக்கூடிய நேரத்தில் தான் இருக்கிறீங்க. ஆனால் ஜோசியர் சாதிப்பார் நல்லா இருப்புன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி வீட்டிலே படுத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்லது வராது இல்லைங்களா. நீங்கள் உண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவிக்கலாம். பிப்ரவரி மாதம் வறுமையான ஒரு தருணத்தில் தான் பிறந்திருக்குதுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது, பயப்பட தேவையில்லை சரிங்களா. சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.